ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவிஷ் கிட் கிச்சன்லேருந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சுவையில் அப்படியே நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போ ரைஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி ஆர்டினரி ரைஸ்லேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து சரியாக 1/2 கிலோ. ஃபஸ்ட்டு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் கழுவுன தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. 2வது டைம் கழுவுன தண்ணியோட அப்படியே ஊற வச்சு அப்படியே வச்சுருங்க. அரிசி ரொம்ப கழுவணும் அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் வெளியே போயிடும். ஸோ அதுக்காக இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரம் அப்படின்னா நம்ம இதை ஊற வச்சுட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக வதங்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, அப்புறம் மராட்டி மொக்கு 1, 2 ஏலக்காய், ஜாதி பத்திரி 2, அப்புறம் வந்து பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைக்கணும். இதை வந்து லைட்டாக ட்ரை பேனில் வறுத்துட்டு அரைக்கணும். அதுக்கப்புறமா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, குட்டி ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன், அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அப்புறமே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து. அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மல்லி. இந்த மல்லி தான் வந்து இந்த பிரியாணிக்கு அவ்வளோ ஒரு ஃப்ளேவரிஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே ட்ரை பேனில் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ட்ரை பேனில் வறுக்கும்போது இது வந்து ரொம்ப செவக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நம்ம இந்த பிரியாணியில் சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நிச்சயமாக இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்வாங்கன்றது ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் இது என் ஃப்ரெண்டு வீட்டில் நான் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டேன். அவங்ககிட்ட நான் கேட்ட பிரியாணி தான் எப்படி செய்யணும் இந்த ரெசிபின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து இன்றைக்கி செஞ்சேன். அப்படியே வந்து அதே டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி தான் தலப்பாக்கட்டி பிரியாணின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இன்னொரு பவுலில் மாற்றிட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு இதையும் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும். பிரியாணி நீங்கள் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்க்கும்போது பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவும் நான் வந்து பிரியாணியில் சேர்க்க போகிறதில்லை. இதில் பாதி தான் சேர்க்க போகிறேன். பட் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது ரெசிபிஸ்க்கு தேவைப்படும். அதனால் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக குக்கிங் ஆயில், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு, உப்பு, குக்கிங் ஆயில், கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அது தனியாக ஓரமாக வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் எண்ணெயிலே நீங்கள் செய்யுங்க. லாஸ்ட்டாக நெய் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கிலோ ரைஸ்க்கு நான் இப்போ அளவுகள் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சேம் அதே மாதிரி 1/2 கிலோ சாதத்துக்கு சிக்கன் 1/2 கிலோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை சிக்கன் இன்னும் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் குறைவாக எடுத்துக்காதீங்க. ஸோ சாதத்தில் வந்து சிக்கன் டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா ரெட்டிஷாக வதங்கணுன்ற இல்லை, லைட்டாக கண்ணாடி பதத்தில் வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி, அதாவது மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் பெரிய தக்காளி 1 எடுத்திருக்கேன். அதனால் ஒரு தக்காளி மட்டும் எடுத்து நல்லா கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 தக்காளி சைஸில் தான் இருக்குது. ஸோ பெரிய தக்காளின்றனால அப்படியே ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே குக்கரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது மரக்கரண்டி யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கரண்டி யூஸ் பண்ணும்போது இந்த சைட்லலாம் வடம்பு இருக்குல்ல, இந்த இடத்துல இது மாதிரி தட்டுவோம்ல, தெரியுங்களா, இது மாதிரி தட்டுவோம். அந்த இதில் இருக்கிறதெல்லாம் விழுகணுண்டு. இதே வந்து சில்வர் கரண்டி அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கீரல்லாம் விழுக ஆரம்பிச்சு குக்கர் வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது. ஸோ அதனால் குக்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக அந்த கரம் மசாலா அப்படியே எல்லா மசாலாவே உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது, வீடே சூப்பராக கமகமன்னு இருக்குது. இது கூட 2 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நல்ல நடுவில் கீறி விட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறோன்றனால ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக வரமிளகாத்தூள், அதாவது காஞ்ச மிளகாத்தூள் சொல்லுவோம்ல, பிளெயின் மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர்
தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி கெட்டியான தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே பிரியாணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப புளிப்பான தயிர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் கலரை எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்து கலரை கிட்டத்தட்ட சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வதக்கினதுக்கப்புறமா இது கூட வந்து புதினா தழை, மல்லித்தழை ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி புதினா தலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா அலசிட்டு மண்ணெல்லாம் போகிற மாதிரி அலசிக்கோங்க. அலசிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, நம்ம மசாலா வந்து நல்லா வதங்கி இருக்கணும். வதங்குச்சு அப்படின்னா தான் பிரியாணியில் வந்து பச்சை ஸ்மெல்லு, அந்த வதங்காத ஸ்மெல்லு வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். பொதுவாகவே கரம் மசாலா வந்து நம்ம சாதாரணமாக வந்து பிரியாணிக்கு சேர்க்குறோன்னு நினச்சிருக்கோம். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நினச்சிட்ருக்கோம் நம்ம வந்து கரம் மசாலா வந்து அன்ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இல்லை, அது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். பிரியாணியில் நம்ம சேர்க்குறது எதுக்காக அப்படின்னா நல்ல டைஜஷன் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் வாசனைக்காகவும் தான். ஸோ அதனால் வந்து யாரும் பயப்பட வேணாம். அப்புறமே பார்த்திங்கன்னா எப்போவுமே சிக்கன் செய்யும்போது நான்வெஜ் என்வி செய்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அதில் மஞ்சத்தூள் சேர்க்கணும். பிரியாணிக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறதா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் நம்ம சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ சேர்க்குறப்போ நிச்சயமாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம்ல, இப்போ வந்து சாதாரண ரைஸ்க்கு 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். பட் பாஸ்மதி ரைஸ்க்கு 1:1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி, எப்படி செஞ்சாலும் இதே ரேஷியோவில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு சிக்கனும் இது கூடவே வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு, சிக்கனும் வெந்துருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, அது தண்ணியெலாம் நல்லா இருத்துட்டு இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக டைம் செட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள் அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் செஞ்ச நெய் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக தான் உப்பு சேர்த்துருந்தோம், ஆனால் பத்தலை. ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச நெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிட போகிறோம். நல்லா அதுக்கு முன்னாடி கலந்து விட்டு வச்சுக்கலாம். இதே நம்ம விசில் வைக்கிறத விட இது எல்லா குக்கருக்குமே இந்த ரேஷியோ வந்து ஷூட் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் வைக்கிறது. இப்போது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் திறந்திருக்கேன். டோட்டலாக 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி வெந்திருக்கு பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பராக வெந்திருக்குங்க. கொஞ்சம் கூட சாதம் உடையவோ குலையவோ எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் சேம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா, இல்லை குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதோட சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு சைடிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் இதே ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்களுக்கு சேம் அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூட ஒரு அச்சு பிசுறாமல் அவ்வளோ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டே மாறாமல் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. வாசனையும் அப்படி தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். தேங்க்யூ.